she's a very beautiful woman. Who is she? உங்க மாமியாரு வெக்க கேட்டவனே. நம்ம ஊர் விஜயகாந்த் இருக்கார்ல, அவருக்கு அவர் வெள்ளையா இருந்தா எப்படி இருப்பாரு? நான் இத சொன்னேன், இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனா எனக்கு அப்படிதான் தெரியுது. மோசமான போட்டோ. Once upon a time மோனி ஃபேமிலி ஆப்பிரிக்கால இருந்தாங்க. ஆப்பிரிக்கா காங்கோ சிட்டில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபாரினர் வந்து போட்டோ எடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துட்டு போன போட்டோ தான் இந்த போட்டோ. Hey guys, welcome back to our channel. We are two states. Moni from Haryana. Sabarish from Haryana. He is Moni's brother. Yeah, இன்னைக்கு அவரை நாங்க லோன்ல எடுத்து நம்ம சேனலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். Come standing. Please help me. டைட்டில்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு என்னோட சின்ன வயசு போட்டோஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஐ மீன் இவங்க 2 பேர் தான் ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ட் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும் போது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனது, அப்புறம் காலேஜ் போனது தான் நிறைய போட்டோஸ் இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம பார்த்தா அடிச்சிருவேன். விழுந்துருச்சு கீழ. ஓ சாரி ப்ரோ. இது ஒரு தடவையா பார்த்தோம், 1 லட்சம் தடவை பார்த்துட்டோம். இத போதுமா, போயிட்டு வாங்க. மோனி கலக்க ஆரம்பிக்கலாமா? மத்த வீடியோவை பார்க்கும்போது இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நாங்க எஸ் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், காசு கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் கடன் வாங்கி போட்டு புதுமைக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும். அதனாலவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் டு பிரியாணி மேன். அவங்க தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. தேங்க் யூ so much. தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ என்ன ஃபர்ஸ்ட் போட்டோ இப்படி இருக்கு. ஓகே ஓகே முள்ளமன்றி மாதிரி இருக்கு. மண்ட மட்டும் முள்ளமன்றி மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட் சௌந்தர்யா. நான் கலாய்க்க மாட்டேங்க, என்னோட இதை விட கேவலமாலாம் இருக்கு. அவன் மாட்டுவான். அப்படி பாத நான் நன்றாக இருக்கு போதும். நெக்ஸ்ட். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா இருக்கவளோ அப்பவும் அவ்வளவுக்கு அவ்வளவு கியூட்டா இருந்திருக்காங்க. வீடியோக்கு அப்புறம் எங்கிட்ட தானே இருக்கணும், அதனாலதான் இந்த இதெல்லாம் சுகர் சிரப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓ she's a very beautiful woman. Who is she? உங்க மாமியாரு வெக்க கேட்டவனே. பரவாயில்ல. ஓகே, இவங்க அம்மா போட்டோல நான் பார்த்திருக்கேன், அழகா இருப்பாங்க. அம்மாவோட போட்டோஸ்க்கு நம்ம கண்டிப்பா ஒரு தனி வீடியோ பண்ணுவோம். கூட அப்பா நிக்கிறாரு பாக்கல. I like this. எங்க அப்பா மாதிரியா இருக்க நானு? இல்ல கேக்குறேன் நானு. பாக்க அப்படிதான். Actually சின்ன வயசுல இது ஸ்டோரி இஸ் சின்ன வயசுல லைக் டாடிஸ்க்கு வந்து அவங்க பேபி கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அப்பா அவர் மாதிரியே எனக்கு ஹேர் கட்டும், அவர் மாதிரியே பேச விட்டு அடி வாங்குறியா, அவர் மாதிரியே எனக்கு ஹேர் ஸ்டைல், அவர் மாதிரியே எனக்கு ஹேர் எல்லாம் வாரி விடுவாரு. சோ அதனாலதான் நான் பார்க்க அப்பா மாதிரியே இருப்பேன். ஏன் போட்டோ கிறுக்கி இருக்கு? ஆக்சுவலி சின்ன வயசுல எங்களுக்கு சண்டை வரும்போது அம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு போய் ஆல்பம்ல இருந்து போட்டோ எடுத்து என் போட்டோ எல்லாம் மீசெல்லாம் வரைஞ்சு விட்டுருவான். மீச வரைஞ்சிரு கரெக்டா தான் இருக்கு. மீச அது ரியலாவே வந்திருக்கு. ஐ திங்க் மேஜிக் பென்சில் நினைக்கிறேன். ரியலா வந்து சகலக பூம் பூம் இந்த போட்டோ தான் வரைஞ்சு வச்சிருக்கான். என்ன அடி இது? அழகான போட்டோவை நாஸ்தி பண்ணி தொலை வாங்குவேன். பரவாயில்ல, அதனால தான் இப்ப பேசுறேன். இது ஏன் இது என்னது மேல இதெல்லாம் அதெல்லாம் போய் கரையா அரிச்சிருச்சு அது. திஸ் இஸ் மீ அண்ட் தி குட்டி. எங்க அம்மா எங்களை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, நீட்டா வச்சுப்பாங்க எங்க அம்மா. இது பாரு, நான் எங்க அப்பா ஒரே மாதிரி இருக்கும் பாரு. மோனி ஓகே, எத்தனை பேத்துக்கு தெரியுதுன்னு தெரியல, நம்ம ஊர் விஜயகாந்த் இருக்கார்ல, அவருக்கு அவர் வெள்ளையா இருந்தா எப்படி இருப்பாரு? நான் இத சொன்னேன், இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனா எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்படிச்சா நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அந்த லுங்கி டி-ஷர்ட் அந்த ஹேர் ஸ்டைல் நடுநேர் எடுத்து இப்படி இருக்கிறதெல்லாம் விஜயகாந்த் அப்படிதான் இருப்பாரு. கமெண்ட் இருக்க மாட்டியா, தூக்கி அடிச்சிரும் பாத்து. My dad is handsome and அந்த காலத்துலயுமே he was very good looking. Is it? தமிழ்நாட்டுல இருந்து அப்பாக்கு லுங்கி எல்லாம் ரொம்ப சூட் ஆகும். தெரியுது, கட்டி இருக்காரு. அது என்ன பாவாடையா போட்டு லுங்கி தானே அது தெரியுது. இதனால என்ன பண்ணலாம், வீடியோ முடிஞ்ச நல்லா இருக்கு. நான் போட்டோ வரட்டும் அப்பா பேசுறேன். என் போட்டோ எல்லாம் எரிச்சிருவேன் நானு. கியூட்டா இருக்கு. என்ன Dress இது? இது பஞ்சாபி. ஏன் இந்த மாதிரி மஷ்ரூம் மண்டையவே கட் பண்ணிருக்கீங்க ஹேர் ஸ்டைல்? அது கட்டிங் ஸ்டைல் எப்படி பண்ணுவாங்கன்னு கேளுங்க. சட்டி கவுத்து போட்டு. ஆமா. நிஜமாவா? நான் சும்மா சொன்னேன்டா. நிஜமாவா? ஐயோ இது மோசமான போட்டோ, இது மோசமான போட்டோ. Once upon a time மோனி ஃபேமிலி ஆப்பிரிக்கால இருந்தாங்க.
ஆப்பிரிக்கா காங்கோ சிட்டில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபாரினர் வந்து போட்டோ எடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போன போட்டோ தான் இந்த போட்டோ. இப்போ பாத்தீங்கன்னா யார் இந்த கும்பல்? இது எல்லாமே எங்களோட ரிலேட்டிவ், எங்க கசின்ஸ் ஆக்சுவலி. அப்போ இதுல மோனி எங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியும் எங்க இருக்கான்னு. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். இதுதான் மோனி. ஆமா. யப்பா பேபி பயங்கரமா இருக்கு பேபி. எப்படி பஞ்சத்துல வாழ்ற குழந்தை மாதிரி ஆமா, இருக்கல. இந்த நல்லா பேச முடியுமா? சிவாஜி படத்துல ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர் அப்படின்னு காட்டும்போது ஒரு ஃபேமிலி காட்டுவாங்க. அதுல அந்த Black and Whiteல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி காட்டுவாங்க. அதுதான் அப்படிதான் இருக்கீங்க. எஸ், ஆக்சுவலி நாங்க எங்க அப்பா வந்து ஊர் விட்டு ஊர் வெளியே வரல. நாங்க இன்னும் இந்த பஞ்சத்துல தான் வாழ்றோம். ஆப்பிரிக்கால இருந்து இங்க வர இங்க சென்னை வந்தங்காட்டிதான். பர்மால இருந்து வருவாங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஃபேமிலி இவங்க. ஓகே, who is this கும்பல் ஆஃப் லேடிஸ்? அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட கசின், என்னோட கசின் இருக்காங்க. உங்க அம்மா ஜாட ஒண்ணு கூட இல்ல உனக்கு. ஆமா, எப்படி அதனால நான் அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பா மாதிரியே இருக்கா. உங்க அம்மா அழகா இருக்காங்க, இல்ல நீ இல்ல. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இது யாரு? இது அந்த சென்னையில ஒரு பெரியமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணு அது பையன் நினைச்சு. அது பீத்திங்கிற பொண்ணு. பீத்திங்கிற பொண்ணு. அது ஒரு கதை இருக்கு. அவங்க அப்பா ஆக்சுவலி படுத்துட்டு இருந்தாரு. இது பேண்ட் வச்சிருச்சு. பேண்ட் வச்சுட்டு அது உங்க அப்பா கவனிக்கல போல. அது எடுத்து பீய திருட்டு இருந்துச்சு என் கசின். அது சொன்னா என்கிட்ட கோச்சிக்கிச்சு. அண்ணன் இருந்து இன்ன வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேங்குது. இந்த போட்டோ எடுக்கும்போது உங்க அம்மாக்கு 2 குழந்தை பிறந்துச்சா? ஆமா, நான் 2வது அப்போ. தெரியவே இல்ல பாறேன். என்ன பாரு, ஒண்ணுத்துக்கே பெருத்த குட்டி மாதிரி ஆயிட்டேன். எப்படி இருக்காங்க பாறேன். இது அம்மு இல்லையா? அது நோ, எங்க அண்ணன். நான் அப்ப பிறக்கவே இல்ல பைத்தியம். நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்ல. ஏய், நான் பிறக்கும்போது எங்க அம்மாக்கு என்ன வயசு? 15 வயசுல எங்க அண்ணன் பிறந்தான். 17 வயசுல நான் பிறந்தேன். 19 வயசுல இவன் பிறந்தான். 20 ஆல் ஃபினிஷ். இங்க 28ல தான் முதல்ல பிறகுது. இதுல ஐ ஃபீல் நான் பாப்பா மாதிரி இருக்கேன் அப்படின்னு. பாப்பா என்ன மாதிரி இருக்கா? பட்டன் கண்ணு. இதையும் இது அந்த பீத்திங்கிறவ. அவ கிடையாது. அவ்வளவுதான். அங்கிள் பேர் என்ன தெரியுமா? கடியா. கடியா அங்கிள். கோட்டா மாதிரி இருக்கு பேபி. கோட்டா மீன்ஸ் அது ஒன்னு காட்றேன். ஒரு எப்படி பண்ண அந்த குரங்குறமே அதோட ஃபேமிலி தான் அது. அப்படிதான் இருக்கும். அப்படியா? நாங்க பஞ்சத்துல இருக்கிற இன்னொரு போட்டோ வந்துருச்சு. இதுல திரும்பி உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை தான் நானு. இது இந்த வீடு தெரியுதுல்ல, அது உள்ள போனா 2 ரூம் இருக்கும். அந்த 3 ரூம் இருக்கும். அந்த அதுல ஒரு ரூம்ல தான் நான் பிறந்தேன். நாங்களாம் ஹோம் டெலிவரி. நாங்களாம் ஒண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல பிறக்கல. நாங்க நீ எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பிறந்து சீனை போடுறடா. நாங்க எங்களெல்லாம் வீட்லயே தான். ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா என்ன சீன் எனக்கு புரியல. எனக்கு சொல்றோம், பேசிக் நெசசிட்டிஸ் கூட எங்க ஊர்ல கிடையாது. இவ்வளவு பெருசா இருந்தா ஹாஸ்பிட்டல்ல. இது நான் என் ஸ்கூல்ல பண்ண ஃபர்ஸ்ட் டான்ஸ். चूड़ी जो खाने के रातों में याद पिया की आने लगी, हाय भीगी भीगी रातों में तरनननन तरनननन. பாடக்கூடாது வீடியோல, காப்பிரைட் வரும் தெரியுமா? அந்த டியூன்லயும் பாடக்கூடாது. சரி, என்னோட வாய்ஸை மாத்தி விடு. பரிதாபங்கள்ல கோபி ஏன் அப்படி பாடுறான்? அவன் வாய்ஸே பாடுறான், டியூன் இல்லாம பாடுவான். அது ஏன்னா இப்படி அந்த டியூன் இது பண்ணாலும் காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்களாம். என்னடா யூடியூப் எச்சகால. இல்ல சும்மா சொன்ன யூடியூப். நீ ரொம்ப நல்லவன். ஓகே, this is the last photo. This is nice. இவங்க கிட்ட ஒரு 900 போட்டோ இருக்கு. Yes, actually we have hundreds of photos. அதுல வெறும் ஒரு 90 போட்டோ லைட்டா எடுத்து அதுல செலக்ட் பண்ணி இது ஒரு 10 போட்டோ எடுத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய போட்டோ இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ரீக்ரியேட் பண்ணணும், இவங்களோட இந்த மாதிரி இவங்க பஞ்சத்துல இருந்து எப்படி பணக்காராங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா ஒரு குடும்பம் என்ன பஞ்சத்துல இருந்து பஞ்சத்திலே தான் இருக்கு. நாங்கலாம் டெவலப் ஆகி வந்துட்டோம். என் போட்டோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மோனியோட இன்னும் நிறைய மாதிரி அந்த மாதிரி போட்டோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க அம்மா போட்டோவும் நிறைய இருக்கு. அதுல எல்லா போட்டோவுமே ரொம்ப அழகா இருப்பாங்க எங்க அம்மா. சோ அது வந்து ஒரு வீடியோவா பண்ணுவோம். பிளஸ் இந்த போட்டோஸ்ல எந்த போட்டோல நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன், எந்த போட்டோல நான் ரொம்ப 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 கியூட்டா இருக்கேன்றதும் சொல்லுங்க. என்ன ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். வீடியோவா? இன்னொரு வீடியோல வந்து சமிப்போன்ற மாதிரி சந்திப்போம். இவங்களுக்கே வரலையா? Until then, bye from We Are Two States. Abhirish from Tamil Nadu, Moni from Haryana. We Are Two States and Madrasi couple. Guys, bye, like, bye, share bye, and bye, subscribe. bye. We Are Two States. Dita goda kita adakare.